சர்வதேச செஸ் கூட்டமைப்பு சார்பில் கிராண்ட் ஸ்விஸ் செஸ் தொடரானது உஸ்பெகிஸ்தானில் செப்டம்பர் 4ஆம் தேதி முதல் நடந்து வருகிறது. இந்த தொடரில் உலக சாம்பியனான இந்திய வீரர் டி குகேஷ், ஆர் பிரக்யானந்தா உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். இது மொத்தம் 11 சுற்றுகள் கொண்ட தொடராகும். இதில் வெற்றி பெறும் வீரர் வீராங்கனைகள் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கும் கேண்டிடேட்ஸ் தொடருக்கு தகுதி பெறுவார்கள். ஆனால் குகேஷ் கடந்த டிசம்பரில் டிங்லரனை தோற்கடித்து ஏற்கனவே உலக சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ள நிலையில் அவர் நேரடியாக உலக சாம்பியன்ஷிப் தொடருக்கு தகுதி பெற்றுள்ளார். இதனால் அவர் இந்த கிராண்ட் ஸ்விஸ் தொடரில் தனது திறமையை வெளிப்படுத்தும் நோக்கில் மட்டுமே பங்கேற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் குகேஷ் தனது அடுத்த உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் தோல்வியடைவார் என உஸ்பெகிஸ்தானை சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர் அப்துசட்டோரோவ் ஒரு வீடியோவில் கூறியிருந்தார். அத்துடன் தனது கருத்து சர்ச்சையானதா என்றும் கேட்டார். அப்துசட்டோரோவ் பேசிய வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த நிலையில் கிராண்ட் ஸ்விஸ் தொடக்க நிகழ்ச்சியின் போது பேசிய குகேஷ், அப்துசட்டோரோவ் முதலில் உலக சாம்பியன்ஷிப் தொடருக்கு தகுதி பெற வேண்டும் என தனது பதிலடியை கொடுத்துள்ளார். அதற்கு பிறகு பேசிய அவர், நோடிர்பெர்க் அப்துசட்டோரோவ் ஒரு சிறந்த வீரர், அவர் மிகவும் திறமையானவர். ஆனால் இந்த தொடரின் மூலம் அவர் கேண்டிடேட் சுற்றுக்கு மட்டுமே தகுதி பெற முடியும். எனவே உலக சாம்பியனாக மாற அவர் முதலில் உலக சாம்பியன்ஷிப் தொடருக்கு தகுதி பெற வேண்டும். யாராக இருந்தாலும் நீங்கள் நன்றாக விளையாடும் பட்சத்தில் உலக சாம்பியனாக இருக்க தகுதியானவர் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். உண்மையில் நான் இங்கு யாரையும் ஆதரிக்கவில்லை என்றார். இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள முன்னாள் உலக சாம்பியன் ஆனந்த், ஆம், ஆட்டம் அப்படித்தான் இருக்கும் என்றும் தனது பதிலடியை கொடுத்ததுடன் இந்த இளம் வீரர்கள் அரங்கத்திற்கு வெளியே விளையாடுகின்றனர் என தெரிவித்துள்ளார். மேலும் எப்படி கண்டென்ட் உருவாக்குவது என இவர்கள் தெரிந்து வைத்திருப்பதாக நகைச்சுவையுடன் கூறினார்.